ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. மகளிர் உரிமை தொகைக்கு தமிழக அரசு சார்பில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியே இருக்குது. இந்த அறிவிப்பில் ரொம்பவே இம்பார்ட்டண்டானது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவங்களுக்கு இதுக்கப்புறம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மகளிர் உரிமை தொகையில் புதிய பயனாளிகளை சேர்க்கும் முடிவு ஜூலை மாதமே நடக்கும் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகையில் புதிய விண்ணப்பதாரர்களை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் அச்சடிக்கும் முடிவும் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாத இறுதியில் விண்ணப்பங்கள் அச்சடிக்கப்பட்டு பெண்களிடம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி முழுமையான தகவல்கள் வெளியாயிருக்கு. ஆனால் ஜூன் மாதம் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் தேர்தல் விதிகள் அமலில் இருக்குது. அதனால் புதிய லிஸ்ட் எடுக்க முடியாது. ஜூன் 4ஆம் தேதிக்கு பின்னாடி லிஸ்ட் எடுத்தாலும் குறைஞ்சது 2 வாரங்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி லிஸ்ட் எடுக்கும்போது ஜூன் 15ஆம் தேதிக்குள்ள புதிய நபர்களுக்கு பணம் போட முடியாது. இதனால இந்த திட்டத்தில் புதிதாக சேர்க்கப்படும் நபர்களுக்கு ஜூன் 15ஆம் தேதிக்கு பதிலாக ஜூலை 15ஆம் தேதியே பணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இது மூலமா கலைஞர் மகளிர் உரிமை தொகையில தமிழ்நாட்டில் கூடுதலா 2.30 லட்சம் பேர் இணைக்கப்பட வாய்ப்புள்ளதா தகவல்கள் வெளியாயிருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது மூலமா கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட வாய்ப்புள்ளதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அதன் அடிப்படையில் முன்பு முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிடப்பட்டிருக்கு. ஸோ இப்போ யாராவது அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க முன்னாள் அரசு பணிகளில் இருந்திருந்தாலும் அவங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டுட்டு வருது. இந்த திட்டத்துக்கு கீழே புதிய பயனாளிகளை சேர்க்க விண்ணப்பங்கள் ஜூன் 2ஆம் வாரம் வழங்கப்பட உள்ளதா தகவல்கள் வெளியாயிருக்கு. ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தேர்தல் விதிகள் தளரும். அதனால அதுக்கு பின்னாடி விண்ணப்பங்களை கொடுக்க முடிவு செஞ்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி கம்பல்சரி விண்ணப்பங்கள் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரியில் கூடுதலாக பயனாளிகள் சேர்க்கப்பட்டாங்க. நிறைய பேர் நீங்கள் விண்ணப்பிச்சிருப்பீங்க. இந்த ஒரு நிலைமையில இந்த மாதம் இதே திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறுபடியும் அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கான ஆணையம் ஆல்ரெடி வெளியிட்டுட்டாங்க. இது வரைக்கும் விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்புறதா முடிவு செஞ்சிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது ஆல்ரெடி அப்ளை பண்ணி உங்களுக்கு தகுதி இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் விடுபட்டு இருந்தீங்க, ஒரு தவணை கூட உங்களுக்கு வரல அப்படின்னாலும் அவங்களுக்கும் பணம் அனுப்புறதா முடிவு செஞ்சிருக்காங்க. குறிப்பாக இப்போ வெளியிட்டிருக்க அறிவிப்பில் யார் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதா முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. மூணாவதா புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு பணம் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரேஷன் கார்டு ஒரு வருஷத்துக்கு மேலே வரவே இல்லை, இப்போ தான் வந்திருக்கு. ஸோ புதுசாக வந்தவங்களுக்கும் அப்ளை பண்ணாங்கன்னா வழங்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாலாவதாக புதிதாக திருமணமான பெண்களுக்கு பணம் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு கீழே கடந்த ஜனவரி மாதம் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டுட்டு வந்துச்சு. கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி தான் இந்த திட்டத்தில் மீண்டும் சேர 11.8 லட்சம் பேர் மறு விண்ணப்பம் செஞ்சாங்க. இப்போ 1.7 கோடி பேருக்கு இந்த பணம் தற்போது கொடுக்கப்பட்டுட்டு வருது. ஸோ ஃபைனலாக இப்போ வரைக்கும் யாராவதுக்கு அப்ளை பண்ணி பணம் வரல அப்படின்னா இதுக்கப்புறம் ஜூலை மாதம் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அவங்க ரிட்டையர்டு கவர்மெண்ட்டில் இருந்திருந்தாலும் அவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ரேஷன் கார்டு புதுசாக வந்துருந்துச்சு அப்படின்னா அவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுபோக புதுசாக திருமணமான பெண்களும் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜூன் 5ஆம் தேதிக்கு அப்புறம் விண்ணப்பங்கள் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை வாங்கி ஃபில் பண்ணி நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜூலை மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கான அமௌண்ட் வரும். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் சேரும்.